ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் பாப்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகாசு எல்லாம் வந்து மீன் பிடிக்க வந்தோம். இங்கே இந்த குட்டைக்கு சுகாஸ் தான் மீன் பிடிக்கணும்னு ஒரே என்ன பண்ணுறது, அடம் பிடிக்கிறாப்ப ரொம்ப நாளாக கேட்டே இருந்தேன். சேர்ந்து போய் சிறுவலூர் போய் மீன் தூண்டெலாம் வாங்கிட்டு வந்து மாட்டி பார்த்தேன். மண்புழு சிக்கவே இல்லைங்க, மண்புழு சிக்கவே இல்லை. மட்டன் கறி போட்டால் மீனாக மாட்ட மாட்டேங்குது. மட்டன் கறி வந்து சாப்பிடாதுங்களா மீன்? அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு நான் இங்கே பொடிச்சு போட்டிருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு கூட திங்க மாட்டேங்குது. இப்போ நான் தீயை பார்த்து வச்சு பார்த்தா தீயை பத்தில் இங்கே பாருங்கள், இங்கே இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு எறும்பு கூட திங்க மாட்டேங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இதே காடாக இருந்தால் இந்த எறும்புகள்லாம் நிறைய இருக்காண்ணா ஊறுது. மீன் பிடிக்கிறதுக்கு இந்த குண்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்தா ஒரு மீன் மாட்ட மாட்டேங்குது. எங்கே பார்ப்போங்க ஒன்னே எங்கே போயிட்டா? அங்கே போயிடுச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணமாக இருக்கும்? இந்த சிப்ஸே வந்து எறும்புக்கு திங்க மாட்டிங்கன்னா அப்போ இது கெடுதியாக இருக்குமோ ஒரு வேளை? பாருங்க, ஒரு பாக்கெட்டு பாப்பா காலி பண்ணியிருக்குது, சாப்பிட்ருக்குது. ஆனால் எறும்பு திங்க மாட்டேங்குது. என்ன காரணமாக இருக்கு? ஆதிரன் எல்லாம் பாப்பா காயத்ரி அப்புறம் எல்லாம் வந்து எங்கள் அம்மா எல்லாம் வந்து சமைச்சிட்ருக்குறாங்க. சரி, நாங்கள் இவன் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க மீன் பிடிக்கணுன்ட்டு தான் வந்தேன். மட்டன் போட்டால் சாப்பிடாத என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம்னா தூண்டில் மீன் மாட்டுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். பையனுக்கு ஆசையாக இருக்குது மீன் பிடிக்கணும்னு, தூண்டில் மாட்ட மாட்டேங்குது. சரி, தான் நடந்துட்டு இருக்குது. மட்டன் வெந்துட்டு இருக்குதுங்க, போய் சாப்பிட்ணும். நாங்கள்லாம் பசிக்குது சாமி. பசிக்கலையா? அதான் ஒரு வயிறு சிப்ஸ் திண்டில, அதான் பசிக்க மாட்டேங்குது. ஆமாங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தம்பி மீன் பிடிச்சிட்டா. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சுகாஸுக்கு. பாருங்க, ஜிலேபி மீன் பிடிச்சி ஜிலேபி மீன் பிடிச்சிக்கிறாரு பாருங்க. போச்சு, அது தண்ணிக்குள்ள விட்டாச்சு. உசுரோட தாங்க இருக்குது. சந்தோஷமா? இப்போ ரொம்ப நாளாக தங்கா மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தா. அப்படி பாருங்க, மீன் பிடிச்சாச்சு. அருமை. சரி, போய் பிடிச்சிட்டு வா, குழம்பு வச்சிருவோம் இன்னைக்கு. ஒரே சந்தோஷம் பாருங்க இவங்களுக்கு. இந்த சந்தோஷம்தான். நானும் சின்ன பையனில் இப்படி தாங்க இதே குட்டையில் தான் மீன் பிடிச்சிட்டு கிடந்தேன். அதே மாதிரி சுகாசும் பிடிக்கிறாப்புல. எப்படியும் மீன் பிடிச்சிட்டா, பரவாயில்ல. ஒரு மீன் பிடிச்சிட்டா, தம்பி பிடிச்சிட்டா போராட்டத்துக்கு. நான் உட்காந்து பார்த்தாங்க, கடிக்கவே இல்லை. சரி, நீ பிடிச்சா மீன் நம்ம பாதுகாப்புக்கு உட்காந்துட்டேன். சரி, இதான் நடந்துட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.